அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VLOOKUP, இண்டெக்ஸ், மேட்ச் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து லைவாக இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை கவனமாக முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 5 காலம்ஸு 5 ரோஸ் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, என்டர் ப்ராடக்ட் ஐடி 1001 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ என்ன டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பிளிப்ஸுங்கிற டேட்டா அப்படிங்கிற எடுத்துகிட்டு வரணும். அதாவது 1001 அப்படிங்கிற ப்ராடக்ட் ஐடியோடைய கம்பெனி நேம் என்ன அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ 1001 ஸோ பக்கத்து செல்லில் என்ன பண்ணணும்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு VLOOKUP அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. C7ங்கிறது இந்த செல் 1001 அப்படிங்கிற இந்த செல்லு. ஸோ அதை வந்து நான் காட்டிட்டேன். இந்த வேல்யூவை பாரு, எங்கே பார்க்கணும், கமான் கொடுத்துட்டு A1 போட்டு என்ன செய்யற ஒரு கோலன் போட்டு E5 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த A1ல இருந்து இந்த E5 வரை இருக்கக்கூடிய என்ன செய்யணும் டேபிளை நீ பாரு. பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா அதில் இரண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு வா. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா கமா போட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ வந்து எனக்கு எடுத்து கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ன அர்த்தம், என்ன நடக்கும் அப்படின்னா இந்த C7 அப்படிங்கிறது என்ன செய்யும், 1001 பார்க்கும். A1 E5ல் A1 அண்ட் E5ல் ரெண்டாவது காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்போது என்ன செய்யும், சர்ச் பண்ணி பார்க்கும், இங்கே பார்க்கும். ரெண்டாவது காலத்தில் தான் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அப்போ கரெக்டாக இந்த 1001க்கு நேரம் என்ன இருக்குது, பிளிப்ஸுங்கிறது இருக்குது. ஸோ பிளிப்ஸ் அப்படின்னு என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். இன்கேஸ் வந்து இந்த 1001உடைய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 அப்படிங்கிற இதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஐடிங்கிறது வந்து காலத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும். சரியா? இந்த காலத்தில் மட்டும்தான் என்ன செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், இது வந்து சர்ச் பண்ணும். ஸோ பார்த்துக்கோங்க இந்த இதை. ஸோ அப்புறம் போட்டோன்னா என்ன ஆகுது, அவுட்புட் வந்து இந்த மாதிரி காட்டிடும், பிளிப்ஸ் அப்படின்னு காட்டிடும். ஓகே. ஸோ அதே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, அதே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1004உடைய ப்ரைஸ், ஸோ அந்த ப்ராடக்ட் ஐடியோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இதே மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், C7 A1லேருந்து E5 அந்த டேபிளை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன். கமா போட்டு 4வது காலத்தை என்ன செய்கிறேன் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அங்கே வந்து 12,000 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 12,000 என்ன பண்ணணும், அது வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதே இடத்துல நீங்கள் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, ஃபால்ஸுக்கு போடுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அது வந்து என்ன செஞ்சிடும், எக்ஸாக்டாக அந்த வேல்யூவை வந்து அது என்ன செஞ்சிடும், காட்டிடும். ஓகே. அடுத்தது ஸோ அடுத்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா A2 கோலன் போட்டு என்ன செய்யறேன், E5 அப்படின்னு கொடுக்குறேன். A2ங்கிறது இங்கே இருக்குது, E5ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பாரு. என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ 1வது ரோவில் 1வது காலம், 1வது ரோவில் என்னது அதாவது இந்த 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 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இதுக்குள்ள 1வது ரோ என்னது, இதுதான். சரியா? இது 2வது ரோ, இது 3வது ரோ, இது 4வது ரோ. சரியா? இது வந்து என்னது, இது வந்து காலம்ஸ். சரியா? 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1வது ரோவில் 1வது காலம் அப்படின்னா என்ன செய்யும், அது வந்து 1001 குறிக்கும். ஏன்னா 1,1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதே வந்து நீங்கள் 2,1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1002 அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், இதோடைய அவுட்புட் வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, நம்ம என்ன பொசிஷனை நம்ம சொல்கிறோமோ அந்த பொசிஷனில் போய் என்ன உள்ள வேல்யூவை அது என்ன செஞ்சிடும், எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த 20,000 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வேணும். இந்த பொசிஷன் என்ன அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து 3rd ரோவில் இருக்குது. சரியா? 3வது ரோவில் என்ன செய்யுது, 4வது காலத்தில் இருக்குது. அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், 3,1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், இந்த 20,000 அப்படிங்கிறத அது வந்து கொடுத்துரும். ஓகேவா? சரி, இது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து அந்த வேல்யூவை எடுத்து கொண்டு வந்துடுது. சரி, இப்போ இந்த இடத்துல அடுத்து வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், 2,2 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், 2,2னா கரெக்டாக என்ன செஞ்சிச்சு, ஒனிடா அப்படின்னு காட்டிடுச்சு. அதாவது 2வது ரோவில்
அந்த a to e5 இந்த a to e5 னா என்னது இதுல இருந்து இதுவரை இதைத்தான் என்ன செய்யும் ஒரு டேபிளா எடுத்துக்கும் இது 1வது ரோ 2வது ரோ 3வது ரோ 4வது ரோ ஸோ அப்போ 2வது ரோல 2வது காலம் அப்படிங்கிறது ஒனிடா ஓகேவா ஸோ ஒனிடாங்கிறத என்ன செய்யும் அது வந்து டிஸ்பிளே பண்ணும் ஸோ இதே இது மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அது என்ன பொசிஷன்ல இருக்கு ஸோ அது வந்து என்ன ரோல இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணோம்னா அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு 1001 ஈக்குவல் டு மேட்ச் போட்டு என்ன செஞ்சிடறோம் C7ங்கிறது இந்த பொசிஷன் ப்ராடக்ட் உடைய ஐடியை என்ன செய்யுது அதை வந்து ப்ராடக்ட் ஐடியை குறிக்குது கமா போட்டு என்ன செய்யறோம் அதே சேம் தான் A2 கோலன் போட்டு A5 அப்படின்னு போட்டுறோம் A2ல இருந்து என்ன செஞ்சிடறோம் சாரி A2ல இருந்து A5 வரைக்கும் மட்டும் அதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு காலத்தை மட்டும் நான் என்ன செய்யறேன் நான் வந்து சூஸ் பண்றேன் இது என்னன்னா கமா போட்டு என்ன பண்ணிடுறோம் 0ன்னு கொடுத்துட்றோம் 0ன்னு எக்ஸாக்டா கண்டுபிடி சரியா இது என்ன பண்ணுன்னா அதாவது 1001ங்கிற வேல்யூ வந்து எந்த ரோல இருக்கு எத்தனாவது ரோல இருக்குன்னு கண்டுபிடிக்கும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் இப்போ 1001ங்கிறது எங்க இருக்கு 1வது ரோல இருக்கு அப்போ டிஸ்பிளே என்ன ஆகும்னா 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் இது எதுக்காக அப்படிங்கிறத நான் அடுத்த இதுல சொல்றேன் இப்போ பாருங்க இப்போ 1001 இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனையும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் மேட்ச் ஃபங்க்ஷனையும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் என்ன செஞ்சுருக்கேன் நான் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் என்னன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் A2 கோலன் A5 அப்படின்னு என்ன பண்ணோம் A2ல இருந்து E5 இருக்கக்கூடிய டேட்டாவை நீ பாரு கமா போட்டுட்டு என்ன பண்றோம்னா மேட்ச்னு போட்டு என்ன செய்றோம் பிராக்கெட் ஓபன் பண்ணி C7 இந்த வேல்யூ 1001 இந்த C7 வந்து A2ல இருந்து A5 வரைக்கும் பாரு C7 A2ல இருந்து A5 பாருன்னா என்னது இதுல இருந்து இது வரைக்கும் பாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா கமா போட்டு என்ன செய்யணும் 0 போட்டிருக்கோம் ஸோ அப்போ இதோடைய அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த ரோல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும் இப்போ சரியா அப்போ 1001ங்கிறது எங்க இருக்கு 1வது ரோல இருக்கு ஸோ அப்போ இது என்ன பண்ணும் 1 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் டிஸ்பிளே பண்ணிடும் என்ன செஞ்சிடும் 1 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும் ஸோ கமா ஆல்ரெடி என்ன இருக்கு 2 இருக்கு ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் வந்து A2ல இருந்து E5 கமா 1வது ரோல 2வது காலத்தை பாரு ஸோ 1வது ரோல 2வது காலத்தை பாரு அப்படின்னா என்ன செய்யும் பிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நிறைய இடத்துல இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய ஈஸியான வேலைகளை இது மூலியமா செய்யவும் முடியும் சரி ஓகே இப்போ அதே பாருங்க இப்போ நான் ஒரு 30,000 அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன் நான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்றோம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஆல்ரெடி 0ன்னு இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் 1ன்னு மாற்றிருக்கிறோம் ஸோ 1 அப்படின்னு மாற்றும் போது என்ன ஆகும்னா இந்த 30,000க்கு கீழே அதாவது 30,000க்கு கீழே இருக்கக்கூடிய 37ங்கிற ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை காட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதாவது லெஸ் தென் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அப்போ 30,000க்கு ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடியது என்னது 12,000 அப்போ என்ன செய்யும் இது வந்து 30,000க்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது இது என்ன செய்யும் 2வது ரோல அது இருக்குன்னு காட்டும் சரி அதோட ரிப்போர்ட் என்னது 2ன்னு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ 1ன்னா எக்ஸாக்டா மேட்ச் பண்ணாது என்ன பண்ணும்னா இந்த இடத்துல 1ன்னு மாத்தினீங்கன்னா எக்ஸாக்டா மேட்ச் பண்ணாம கொடுக்கக்கூடிய வேல்யூவை விட குறைவாக உள்ளது அப்ப இந்த செட் ஆஃப் டேட்டால 30,000 விட குறைவாக இருக்கக்கூடியது என்னது 12,000 ஸோ அப்போ 12,000 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு 2வது காலத்துல இருக்கு அப்படிங்கிறத சாரி 2வது ரோல இருக்குங்கிறத காட்டி கொடுத்துருது ஸோ அப்போ 2,2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அப்போ என்ன அர்த்தம் 2வது ரோல ஸோ 2வது ரோல 2வது காலத்தை போய் பாருன்னு சொல்லிட்டோம் அப்போ 2வது காலத்துல என்ன இருக்கு ஒனிடா அப்போ ஒனிடாங்கிறது இதோடைய அவுட்புட்டா கிடைக்கும் நல்லா நான் சொல்றத திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சரி ஓகே இப்போ அதே மாதிரி இன்னொரு டேபிள்ல கொண்டு போயிட்டு என்ன பண்றோம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒர்க் பண்றோம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஷீட் 1ங்கிற டேட்டால இது இருக்கும் ஷீட் 2 ஷீட் 3 இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அங்க போய் என்ன பண்றேன் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேம் கொடுக்குறேன் ஸோ 1001 அப்படின்னு கொடுத்துட்றேன் அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பாருங்கள் ஷீட் 2ல இருக்கக்கூடிய A2 இந்த இருக்கு இல்லையா இந்த வேல்யூவை பாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஷீட் 3ல என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா A2 A5
சரியா? அந்த டேட்டாவை மார்க் பண்ணியிருக்கிறேன், கமா போட்டு 0, கமா 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து வேற ஒரு ஷீட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத காட்டியிருக்கிறோம். ஓகேவா? சரி வாங்க இதை வந்து தியரி லேப், அதாவது நீங்கள் லைவாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் A2:E5ன்னு கொடுத்துக்கிறீங்க, இங்கேயும் A2:E5 இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு டாலர் சிம்பிள் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும், உங்களோட கரெக்டான அவுட்புட்டை 1001ங்கக்கூடிய ப்ராடக்ட் நேமுங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ A2க்கு பதிலாக இந்த $A, இந்த டாலர் முன்னாடி டாலராக சேர்த்துருக்க பாருங்க. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைவ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஐடி 1001ன்னு போடுறேன், VLOOKUP அப்படின்னு கொடுக்குறோம், கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த 1001ங்கிற வேல்யூவை நான் என்ன செய்கிறேன், எங்கே போய் பார்க்குறேன், இந்த A1ல இருந்து இந்த E5 வரைங்கிற டேட்டாவில் போய் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ எந்த காலத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதை நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணும்போது அதோடைய அவுட்புட் ஒன்றுனா என்னது, ஒன்றாவது காலத்தில் பாருன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபால்ஸ் கொடுத்தா என்ன எக்ஸாக்ட் மேட்ச், சரியா? அப்போ 1001ங்கிறத கரெக்டாக கொண்டு வந்துருச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது காலத்தை போய் பாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், ரெண்டாவது காலத்தை அது வந்து காட்டிடும். ஸோ இது வந்து VLOOKUP அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அதே பாருங்கள், அதோட ப்ராடக்ட் ஐடியை மட்டும் நான் என்ன செய்கிறேன், சேஞ்ச் பண்ணும்போது தானாகவே என்ன பண்ணிடும்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து மாற்றிடும். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம ஒரு ரோ நம்பர் காலம் நம்பரை சொன்னோம்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ அப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் வந்து 1வது ரோவில் 1வது காலம் அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணும்போது 1001 கரெக்டாக காட்டிடுச்சு. ஸோ இப்போ அதே இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ 2வது ரோவில் என்ன செய்கிறோம், 2வது காலம் அப்படின்னு காட்டுறோம். ஸோ அப்போ என்ன செய்யும், கரெக்டாக சொல்லுங்கள், என்ன இப்போ என்ன வரும் அப்படின்னா, சாரி 2வது ரோவில் 3வது காலம் அப்படின்னா டிவி. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ அது எந்த ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இப்போ பாருங்கள், A2லேருந்து A5 அப்படிங்கிற இதில் வந்து இந்த 1001ங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது 1001ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ 1வது ரோவில் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ இதே நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேஞ்சஸை வந்து அது வந்து என்ன செய்யும், காட்டும். ஸோ இது வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறோம், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல அந்த காலத்தை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த செட் ஆஃப் ரோஸஸ் டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் மேட்ச் கொடுக்குறேன், கமா போட்டுட்டு இந்த தேடுற வேல்யூ 1002 செலக்ட் பண்ணுறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா A2லேருந்து A5க்குள்ளே இருக்குது. கமா போட்டு 0ன்னு போட்டால் எக்ஸாக்ட் மேட்ச்சு, கமா 1 2ன்னு போட்டோம்னா எந்த காலத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்க என்ன செஞ்சிடும், அது வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஷீட்டை வந்து நான் என்ன செய்கிறேன், க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஐடின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து அதோடைய ப்ரைஸு, சரியா? ஸோ நான் இங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி அடித்த உடனே அங்கேருந்து ப்ராடக்ட் நேமே எடுத்துகிட்டு வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு ஷீட் 3ல் இருக்கக்கூடிய A2E5 அப்புறம் மேட்ச்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், திருப்பி ஷீட் 4க்கு வரேன், இந்த 1001 செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு திருப்பி அந்த 1001ங்கிறது எந்த செட் ஆஃப் இதில் இருக்குது, A2லேருந்து A5க்குள்ளே இருக்குது, கொடுத்துட்டு கமா 0ன்னு கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச்சு, கமா 1ன்னு போட்டால் 1வது காலத்தை எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம். ஸோ 2ன்னு கொடுத்தா 2வது காலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நான் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரைஸ் வேணும்னா, ஸோ காலம் நம்பர் அந்த ஃபார்மில் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக அதோடைய ப்ரைஸை வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் நல்லா 2 முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இதை நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி திருப்பி நான் அதே ஃபார்முலா கீழே போடும்போது ஸோ சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குற வேல்யூவில் அந்த A பக்கத்தில் ஒரு $, 2 பக்கத்தில் ஒரு $, C பக்கத்தில் ஒரு $, 5 பக்கத்தில் ஒரு $, அதுக்கப்புறம் இங்கே மேட்ச்சில் வந்து ஸோ அந்த நம்ம அந்த A2 A5 அந்த இடத்துல டாலர் போட்டுட்டு
என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவுட்புட்டை வந்து என்ன செய்யும், அது வந்து எக்ஸாக்டாக கொடுக்கும். ஸோ சரியாக ரிசல்ட் வரணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க இந்த இண்டெக்ஸ், VLOOKUP அண்ட் வந்து மேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்களாவே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.